ஹலோ தோஸ்தோ, வெல்கம் டு அவர் இஷ்டம் குக்கிங். அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? குட்டியும் மினியும் ஒன்று தான். ஓகே, ஒரு மினி விலாக் ஓகேவா? இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து கறி குழம்பு, நல்லா முருங்கைக்காய் போட்டு கறி குழம்பும் புதினா சட்னியும் தான் வச்சுருந்தேன். இந்த புதினா சட்னிக்கு வந்து கொஞ்சமாக புதினா இலை, கொத்தமல்லி இலை, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக புளியை எடுத்துக்கிட்டு, அப்புறம் ஒரு சில்லு துண்டு வந்து தேங்காய் சில்லு சொல்லி வாங்கியிருப்போம். ஞாபகம் இருக்கா? சின்ன பிள்ளைலலாம் வந்து ஒரு சில்லு துண்டு தேங்காய் தாங்க அப்படின்ட்டு. இப்போலாம் எந்த பொட்டி கடையிலையும் அந்த சில்லு வந்து கிடைக்குதான்னு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. உங்கள் ஊரில் அந்த சில்லு துண்டு சொல்லுவீங்களான்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அகெயின் ரெசிபிக்கு வருவோம். கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, ஒரு பச்சை மிளகா, தேங்காய், கொஞ்சமாக வெங்காயம், புளி இதெல்லாம் போட்டு மிக்ஸியில் நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு மறுபடியும் நல்லா நைஸ் போல், ரொம்ப நைஸ் போலையும் ரொம்ப அரைச்சி எடுத்துடாதீங்க. ரொம்ப குறைண்டு நார்மலான ஒரு சட்னி பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி புதினா சட்னி வந்து எப்படின்னா, கறி குழம்புக்கு நார்மலாக குருமா வைப்போம்ல, அதுக்கு அப்புறம் சாம்பாருக்கு இதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் கறி குழம்புக்கு அப்புறம் வந்து சாம்பாருக்குலாம் வச்சுருந்தா இந்த புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி வச்சுருவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்பளம் கறி குழம்பு, அதாவது கோழிக்கறி குழம்பு, கொஞ்சமாக புதினா சட்னி, அப்புறம் ஊறுகாய் வச்சு லஞ்சு முடிச்சாச்சு. அப்புறம் ஈவினிங் போல் வந்து கொஞ்சம் வெளியே அவுட்டிங் போயிருந்தோம், கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. யாரெல்லாம் வெளியே போய் ஷாப்பிங் பண்ணணும்னு நினைப்பீங்க? நான்லாம் நிஜமாக வெளியே இறங்கணுனால ரொம்ப அவ்வளோ கஷ்டப்படுவேன். வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். நான் வெளியே போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரப்போ அவ்வளோ மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். வெளி உலகத்தையே பார்க்காம புதுசாக பார்க்குறப்போ ஏதோ ஒரு நியூவாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும் எனக்கெல்லாம். அந்த மாதிரி ஃபீல் தான் வரப்போகுது. இன்ஷா அல்லாஹ் அதோட அப்டேட்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். நான் வெளியே ஷாப்பிங் போயிட்டு வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து பிரெட் ஆம்லேட் சீஸ் போட்டு கொடுத்தேன். என் பையனுக்கு வந்து தோசையும் பொண்ணுக்கும் தோசை கொடுத்து கறி குழம்பு வச்சு நைட் டின்னரை முடிச்சிட்டோம். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.